ஓம் சக்தி நாகசக்தி ஜெய்வராய் ஜெயவராய். இப்போ நம்ம இறை சேவையாளர்கள் எல்லாரும், நமது நாகபுரம் அகில உலக இறை சேவையாளர்கள் எல்லாரும் தேனி மாவட்டம் தெப்பம்பட்டி அருகில் இருக்கிற நாக கன்னிமார் மற்றும் சன்னாசியப்பன் ஆலயத்துக்கு இறை சேவை செய்ய, தூய்மை பணி சேவை செய்ய இன்னைக்கு நம்ம உறவுகள் வந்திருக்காங்க. ஒவ்வொரு ஆலயங்களாக அம்மா தூய்மை பணி செய்ய சொல்லியிருக்காங்க. அதில் இன்றைக்கி இங்கே இறை சேவை செய்ய போகிறோம். இவர் தான் நம்ம சன்னாசியப்பர். பல வரங்களை கொடுத்து அருளை அள்ளி கொடுக்கும் தெய்வம். இன்றைக்கி நம்ம நாகபுர உறவுகள் இந்த புனிதமான இடத்துக்கு இறை சேவை செய்ய அலைகடலென திரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் வேலப்பர் கோயில் ரோட்டில் வாலூற்று போகிற வழியில் சன்னாசியப்பர் ஆலயம் இருக்குது. அகில உலக இறை சேவையாளர்களாக எங்களோட கடமையும் நாங்கள் ஆற்ற வந்திருக்கோம். அதாவது நமக்கு எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்போம், 12 ஆழ்வார்கள் 63 ஞாயன்மார்கள் இருக்காங்க. ஆழ்வார்கள் அப்படின்னா விஷ்ணுவை பூஜித்து அவங்க மேலே பக்தி கொண்டு முக்தி அடைச்சவங்க. ஞாயன்மார்கள் அப்படின்னா சிவபெருமானை தியானித்து அவர் மேலே அன்பு கொண்டு முக்தி அடைந்தவர்கள். இப்படி இருக்காங்க. இப்போ இவங்க எல்லாரும் எப்படி தெரியுமா முக்தி அடைஞ்சாங்க? கருவறைகள் பூஜையோ அதெல்லாம் அவங்க பண்ணலை. என்ன பண்ணாங்கன்னா, இப்போ கோயில் இருக்குல்ல, இப்போ ஒரு சிவன் கோயில் எடுத்துப்போம், அங்கே போய் இதை மாதிரி தான் தொண்டுகள் செஞ்சாங்களாம். இதை மாதிரி தொண்டுகள் செய்து அவங்க முக்தி அடைஞ்சிருக்காங்க. அப்போ நமக்கு இன்றைக்கி அந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, நம்ம சன்னாசியப்பர் கோயிலில் இதை மாதிரி சேவை பண்ணுறதுக்கு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதெல்லாம் கொடுத்து வைக்கணும். எந்த புண்ணியத்தில் எந்த புண்ணியம் பண்ணோன்னு தெரியல எங்களுக்கெல்லாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மன மகிழ்ச்சி, மன நிம்மதி எல்லாமே கிடைக்கும் இது மாதிரி நம்ம தொண்டு செய்தோம்னா. இந்த பின்னாடி பாருங்க, எவ்வளோ பெரிய ஆலமரம். எத்தனையோ யுகங்களுக்கு முன்னாடி தோன்றிய இந்த ஆலமரத்தை இப்போ நாங்கள் பார்த்துருக்கோம். இது இவ்வளோ பெரிய வாய்ப்பு இயற்கை எங்களுக்கு தந்திருக்கு. இயற்கைக்கு கோடான கோடி நன்றிகள் பல. இந்த ஆலமரம் எங்கள் அம்மா, இந்த விழுதுகள் எல்லாமே நாங்கள் தான். எப்படி அழகாக இருக்கோம்ல. அம்மா எங்களை தாங்கிக்கிட்டு இருக்காங்க, நாங்களும் அம்மாவை தாங்குவோம். கண்டிப்பாக அம்மா சொல் பேச்சை கேட்டு நடப்போம். ஒரு வருங்காலத்தில் நாங்கள் தொண்டு செய்கிற போல நாங்களும் இருந்து அம்மாவுக்கு பக்கபலமாக இருப்போம் அப்படின்றத இந்த இடத்துல இருந்து சொல்லிக்கிறோம். அப்போ பல விழுதுகள் உருவாகுமா? கண்டிப்பாக டெஃபினெட்லி. நல்ல அம்மா இவ்வளோ பெரிய ஆலமரமாக நம்மளுக்கு காத்திருக்காங்க. இன்னும் நிறையா உறவுகள் விழுதுகள் போல் அம்மாவோட உறவுகளாக இருந்து இந்த ஆன்மீக பயணத்தையும் இறை சேவையும் அம்மா செய்கிற இந்த அன்னதான தொண்டு பெரும் அளவுக்கு இந்த விழுது போல் நிறையா பேருக்கு அதோட பலனை அமையணும் இல்லையம்மா? அப்படி சொல்ல வரீங்க. மகிழ்ச்சி. எத்தனை ஜென்மத்துக்கு முன்னாடி இந்த ஆலமரம் முளைச்சிச்சோ, எத்தனை மனிதர்கள் யுகங்களை பார்த்துச்சோ, இன்றைக்கி நம்மளோட கர்மாக்களையும் வாங்கி இந்த ஆலமரம் பார்க்குது. நம்மளும் இந்த மரத்துக்கு நன்றி சொல்லுவோம். ஆனால் ஒன்று இந்த கார்டு, இந்த ஐடி கார்டு நான் இதுக்கு முன்னெல்லாம் வாங்கினது கிடையாது. அம்மா மூலியமாக தான் இந்த அகில உலக இறை சேவையாளர் அப்படின்னு சொல்லி இந்த ஐடி கார்டு கொடுத்தாங்க. நான் கூட நினச்சேன், நம்ம ஆலயத்துக்கு மட்டும்தானே ஏதோ பண்ணுறோம் அப்படின்றது மாதிரி, சும்மா வர்றோம் கூட்டுறோம் பெருக்கிறோம் அப்படின்னு. ஆனால் முதல் முறையாக நம்ம சன்னாசியப்பர் கோவிலில் அந்த இறை சேவை தொண்டு அப்படின்ற பண்ணுற ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்த அம்மாவுக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். மிக்க நன்றி. மகிழ்ச்சியாகவும் இருக்குது. உங்களோட இறை சேவை இன்னும் பல ஆலயங்களுக்கு தேவை. கண்டிப்பாக எங்களால் ஆனதை நாங்கள் செய்கிறோம். சில பேர் எல்லாம் உழவார பணின்னு சொல்லி நாங்களாம் உழவார பணிக்கு போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டதுண்டு. ஆனால் இன்றைக்கி அந்த இடத்துல நம்மளும் ஏதோ ஒரு லிட்டில் பிட்டாக இருந்து செயல்படுறோம் அப்படின்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே, மகிழ்ச்சியாக இருக்குது.
இந்த கோடை விடுமுறையே ரொம்ப சிறப்பாக புண்ணியமான விடுமுறை ஆக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாங்க. கண்டிப்பா இல்லை எப்படா அந்த மாதம் போனோம், படத்துக்கு போனோம், நாங்கள் தான் அங்கே போனோம் இங்கே போனோன்றது இல்லாமல் இந்த மாதிரி வந்து பயனுள்ளதாக இயற்கையில் இருக்கிறத அள்ளிக்கிட்டு இருக்கோம், அருளையும் வாங்கிக்கிறோம். அம்மாவுடைய அன்பையும் இறை சக்திகளுடைய அருளையும் வாங்கி வச்சுக்கிட்டு பயணப்பட்டு இதோட புண்ணியத்திலோட சேவை வேற. சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லப்பா. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த யுகத்தில் இந்த ஆண்டில் நல்ல நல்ல பதிவுகள் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாங்க. மன நிறைவு அப்படின்ற ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. ஆமாம், எல்லாருக்கும். எங்கள் முக்கிய புள்ளி என்ன சொல்கிறாங்க, இறை சேவை பற்றி வருங்கால இளம் துளிர்கள், இளம் விழுதுகளை என்ன சொல்கிறீங்க? சம்மர் லீவுக்கு அந்த சீமக்கரவில் பக்கம் உங்கள் ஏரியாவில் கொண்டு அதிகமான பீச்சுக்கு கூட்டு போகாமல் இப்படி வந்து மரத்துக்கையில் உட்கார வச்சிட்டிங்கன்னு கேட்குறாங்களோ? இல்லையே. எங்களுக்கு அந்த பீச்சு, அந்த கடல் அதெல்லாம் தவிர்த்து இங்கே வர்றது தான் பிடிச்சிருக்கு. அதனால தான் கிழக்க இருந்து மேற்க வந்திருக்கோம். சொல்லு. இல்லை, சேவை செய்கிற மாதிரி நாங்கள் எல்லா கோயிலையும் சேவை செய்கிறோம்மா. செய்ய போகிறீங்க. ஆமாம். மகிழ்ச்சி. நல்ல முடிவு எடுத்துருக்கீங்க. அருளையும் ஒரு ஆலமரத்துக்கு அடியில் ஒரு நல்ல முடிவு எடுக்கிறது ஆலமரம் போல் தலையும் முண்டுவாங்க. அப்படி சித்திக்கு வந்து கோயிலில் மட்டும் அருள் வாங்காம எல்லா கோயிலையும் அருள் வாங்க போறீங்க. ஆஹா. கூட்டி நல்லா சாக்கில் அள்ளி இது பண்ணணும். சும்மா கூட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. கையில் கிடைப்பதே ஆயுதம். அப்படியே செத்த நேரம் ரெஸ்ட் எடுமா. ரெஸ்ட் எடுக்காமல் கூட்டிகிட்டு இருக்கேன். தூய்மை இந்தியா, தூய்மை பாரதம். இங்கே நல்லா கூட்டுறீங்களா? குச்சிலே கூட்டுறியா? போட்டு தள்ளு. சுத்தமாக இருக்கணும் இன்னைக்கு. பழச்சனை. என்ன மேடம், நல்லா கூட்டுறீங்களா?